Hello friends, welcome to mrlearning.com. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா டைம் அண்ட் ஒர்க்ல பார்ட் 5 பார்க்குறோம். ஸோ பார்ட் 5ல பேஸ்ட் ஆன் ஒர்க் அண்ட் வேஜஸ். ஸோ ஒர்க்கை பொறுத்து வேஜஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதுல எல்லாத்துலேயும் நம்ம செயின் ரூல் மெத்தட் பேஸ் பண்ணி, எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி, ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் பேஸ் பண்ணி நிறைய கொண்டு வந்திருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இவ்வளோ ஒர்க் பண்றாரு, இவ்வளோ நாள்ல பண்றாரு, அவரு எவ்வளோ சேலரி வாங்குறாரு, எவ்வளோ வேஜஸ் வாங்குறாரு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இருக்கிறாரு, 3 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாரு. பி இருக்கிறாரு, 5 daysல கம்ப்ளீட் பண்றாரு ஒர்க்கை. அப்ப யார் குயிக்கா பண்றா, யாரோடைய ஒர்க் கெப்பாசிட்டி எஃபிஷியன்சி அதிகம், எஃபிஷியன்சி ஆர் கெப்பாசிட்டி இவருக்கு தான் அதிகம், ஏக்கு தான். ஏன்னா 3 daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ இவருக்கு தான் எஃபிஷியன்சி அதிகம், ஏக்கு தான் எஃபிஷியன்சி அதிகம். அப்ப யாருக்கு வேஜஸ் அதிகமா இருக்கும், ஏக்கா பிகா, யார் எஃபிஷியண்டா ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு தான். ஸோ இவருக்கு தான் வேஜஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? எஃபிஷியன்சி கம்மியா இருந்தது, கெப்பாசிட்டி கம்மியா இருந்ததுன்னா அவருக்கு வேஜஸ் கம்மியா இருக்கும். ஸோ இந்த பார்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன பார்க்க போறோம்னா, கொஸ்டின் ஒர்க் இவ்வளவு நாள்ல பண்றாங்க, ஸோ இவ்வளோ அமௌண்ட் 2 பேரும் சேர்ந்து வாங்குறாங்க. ஸோ இவங்களோட பார்ட் எவ்வளோ, ஏவோட பார்ட் எவ்வளோ, பியோட பார்ட் எவ்வளோ, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதுல நிறைய கான்செப்ட் இருக்குது. நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன், ஒன்னொன்னா நம்ம பார்த்துடலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டெய்லி ஒர்க் கண்டுபிடிக்கணும். டெய்லி ஒர்க்கோடைய பார்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒர்க்கோடைய ரேஷியோ, ஒர்க் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். டெய்லி ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரேஷியோக்கு வேஜஸ் கண்டுபிடிக்கணும். இது தேர்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டெய்லி ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படின்னா டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதை யூஸ் பண்ணி ஒர்க்கோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரேஷியோ வச்சு வேஜஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த 3 ஸ்டெப்பும் பர்ஃபெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெய்லி ஒர்க், அப்புறம் ஒர்க்கோட ரேஷியோ, அப்புறம் வேஜஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ டேரக்டா நம்ம சம்ஸ்க்கு போயிடும். ஓகே, நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் பழைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 உடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஐகார்ட்ல பிளேலிஸ்டோடைய லிங்க் கொடுக்குறேன். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Ravi can do a work in 6 days and Rahim can do the same work in 5 days. The contract for the work is rupees 220. How much shall Rahim will get if both of them work together? Okay, இப்ப ரவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ ஆர்ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 6 daysல கம்ப்ளீட் பண்றாரு ஒர்க். 6 daysல கம்ப்ளீட் பண்ணா நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ 1/6 பார்ட்ஸை பெர் டேல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? 6ல 1 பார்ட்டை பெர் டேல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. இதுதான் நான் என்ன சொன்னேன், டெய்லி ஒர்க் பார்ட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதே மாதிரி ரஹீம் இருக்கிறாரு, ஆர்ஹெச்னு போட்டுக்கலாம். அவரு 5 daysல அதே ஒர்க்கை 5 daysல கம்ப்ளீட் பண்றாரு. இவருடைய கெப்பாசிட்டி என்ன, பெர் டே 5ல 1 பார்ட்டை கம்ப்ளீட் பண்றாரு. ஓகேவா? திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? பெர் டே ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா? பெர் டே ஒர்க்கை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னது, ரவி இருக்கிறாரு. இப்போ ஒர்க்கோட ரேஷியோ, செகண்ட் ஸ்டெப் வந்து ஒர்க் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இந்த ஒர்க் ரேஷியோக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேஜஸ். எவ்வளோ ஒர்க் ரேஷியோவோ அதுதான் எஃபிஷியன்சி. திஸ் இஸ் நத்திங் பட் எஃபிஷியன்சி. இதுக்கு டைரக்டா என்னவா இருக்கும், வேஜஸ், அவங்க பணம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நாம வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம தேர்ட்ல கண்டுபிடிக்கிறோம், தேர்ட் ஸ்டெப்ல. ஸோ இந்த வேஜஸ் கண்டுபிடிக்கிறது தேர்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ரவி 6 நாள்ல வேலையை கம்ப்ளீட் பண்றாரு, ரஹீம் அதே வேலையை 5 நாள்ல கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப இவங்க ஒர்க்கோட ரேஷியோ எவ்வளோ, ஒர்க்கோடைய பார்ட் எவ்வளோ, 6ல 1 பார்ட் பெர் டே அனாலிசிஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பெர் டே. ஸோ 6ல 1 பார்ட் கம்ப்ளீட் பண்றாரு, ரஹீம் 5ல 1 பார்ட் கம்ப்ளீட் பண்றாரு. இதை வச்சுதான்
ஒர்க் ரேஷியோ செகண்ட் ஸ்டெப்ல ஃபைண்ட் அவுட் பண்றோம். எப்படின்னா ரவி இஸ் டு ரஹீம் ரெண்டு பேர்த்தோட ரேஷியோ என்ன? Ravi is to Rahim. That means Ravi by Rahim. Is to na enna meaning? Division. Divisible. Okay va? So that means Rahim 1 by Ravi 1 by 6, Rahim 1 by 5. 1 by 6 are Ravi. So 1 by 5 are Rahim. So 1 by 6 by 1 by 5. Okay va? This is the way we need to find the work ratio. Okay va? So இப்படி divisible இருந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by 6 by 1 by 5 இது இங்க வரும்போது numerator வரும்போது 5 by 1 ன்னு மாறும். So the term becomes Ravi is to Rahim. என்ன வராங்கன்னா 5 by 6 ன்னு வரும். ஓகேவா? So 5 by 1 ன்னு வரும். இங்க 1 by 6 இருக்கு. So 5 by 6 கிடைக்கும். This is nothing but 5 is to 6. So Ravi and Rahim உடைய work உடைய ratio 5 is to 6. Very very important. ஓகேவா? இது work உடைய ratio. இப்ப third step wages கண்டுபிடிக்கணும். wages எப்படி? work உடைய ratio தான் directly proportional to efficiency. அதுதான் directly proportional to wages. அப்ப ரஹீமோட பார்ட் எவ்வளவு efficiency அந்த work உடைய பார்ட் எவ்வளவுனா 5. அதுக்கு தகுந்த பணம் தான் அவருக்கு கிடைக்கும் ரவிக்கு. ரஹீமோட பார்ட் எவ்வளவு 6. அதுக்கு தகுந்த சம்பளம் தான் அவருக்கு கிடைக்கும், பணம் தான் கிடைக்கும். சோ மொத்தம் எவ்வளோ 6 plus 5 11 parts. ஓகேவா? 11 parts டோட்டல். இது வந்து ரவியும் ரஹீமும் சேர்ந்த டோட்டல் பார்ட்ஸ் 11. ஓகேவா? இப்ப இதுல நம்மளுக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? how much ரஹீம் will get if both of them work together. இப்ப ரஹீமோட பார்ட் எவ்வளோ 6. இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ரஹீம் எவ்வளவு வாங்குவாருன்னா 6. out of total parts எவ்வளவு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 6 plus 5 that is 11. so amount எவ்வளவு ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின amount 220. so strike out பண்ணீங்கன்னா கட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 211 22 20 கிடைக்கும். that is rupees 20 into 6 120 rupees 120. the answer is option C. ஓகேவா? இதுவே ரவியோட பார்ட் கேட்டிருந்தாங்கன்னா இது என்ன பண்ணணும்? ரவியோட பார்ட் 5 out of 5 plus 6 11 total parts into what is the value? total value ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குறது 220. ஓகேவா? 11 parts 220. அதுல 5 parts எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ரவின்னு क्वेश्चन கேட்டிருந்தாங்க, பட் ரஹீம் தான் கேட்டிருக்காங்க. இதே ரவி கேட்டிருந்தாங்கன்னா 111 20 100 rupees. இது ரவியோட ஷேர், இது ரவியோட ஷேர், இது ரஹீமோட ஷேர். ஓகேவா? this is the method we need to solve these kind of questions. work and wagesல எப்பயுமே இப்படிதான். per day work கண்டுபிடிக்கணும், work உடைய பார்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் work உடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அந்த ரேஷியோ தான் directly proportional to wages. so டோட்டலா எவ்வளவு இருக்குதுங்கிறது டோட்டல் அமௌண்ட். அதுல யார் யாருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி நம்ம போடணும். ஓகேவா? கிளியரா? let's move to the second question. okay, A can do a work in 3 days. A இருக்கிறாரு 3 daysல கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதிட்டு இருக்க மாட்டேன், குயிக்கா போலாம். சோ per day workங்கிறது 1/3. ஓகேவா? பார்ட்ஸ். B can do the same work in 2 days. B இருக்கிறாரு 2 daysல கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப ஒர்க்கோட பார்ட் எவ்வளோ? 1/2 per day work. okay, both of them finish the work together and get rupees 150. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குறது 150 rupees. what is the share of A? share of A ஓட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி நம்ம என்ன பார்த்துட்டோம்? work ஓட பார்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ work ஓட ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். A is to B, that is nothing but A by B, that is nothing but 1/3 by 1/2. இது நியூமரேட்டர்ல வந்தா 2/3 ன்னு வரும். that is 2 is to 3. so A ஓட A is to B, A ஓட பார்ட் 2. நம்மளுக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? what is the share of A? so A ஓட பார்ட் வந்து 2. so that is A is to B is nothing but 2 is to 3. so total part எவ்வளோ? ரெண்டு பேர் சேர்ந்து பண்றது 2 parts A and 3 parts B. so total 5 parts. ஓகேவா? so 5 parts இருக்கு total. that means A வும் B யும் சேர்ந்தது 5. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கேட்கறது A ஓட பார்ட். அப்படின்னா A எவ்வளோ? 2 by 5. 5 எது ஈக்குவலண்ட்?
ஈக்குவலண்டான அமௌண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குற அமௌண்ட் எவ்வளோ 150. ஸோ இந்த 150ல 2 பார்ட் அவுட் ஆஃப் 5ல 2 பார்ட் தான் ஏவோட ஷேர். ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் ஷேர். வேஜஸ் உடைய அதாவது ஒர்க்கோடைய ஷேர். அந்த எவ்வளோ வேஜஸ் வாங்குறாங்க இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த ரேஷியோ வச்சு நாம என்ன கண்டுபிடிக்கிறோம்? எவ்வளோ ஷேர்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அதுதான் வேஜஸ். இப்ப ஏவோட ஷேர் எவ்வளோ? 2. டோட்டலா 5. 2/3ன்னு போடாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து தான் 150 வாங்குறாங்க. ஓகேவா? அப்ப என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி 2/3 into 150 போடுவாங்க. இது என்னது? பியோட ஷேர். இது என்னது? ஏவோட ஷேர். பட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்து தான் 150 rupees. தட் மீன்ஸ் 2 பார்ட், பி உடையது 3 பார்ட். அதனால தான் டினாமினேட்டர்ல 5ன்னு போடுறேன். ஓகேவா? ஸோ 5 இந்த 5க்கு ஈக்குவலண்ட் தான் 150. இது இந்த 5ல 2 பார்ட் தான் ஏவோட ஷேர். ஓகேவா? ஸோ 2/5 into 150 கட் பண்ணீங்கன்னா 15, 3 5s are 15, 30. 30 into 2 rupees 60. This is the share of A. Clear? Okay. Let's move to the third question. Okay. A, B and C can do a work in 6, 8 and 12 days respectively. So 3 பேர் இருக்காங்க. A இருக்காங்க 6 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. B இருக்காங்க 8 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. C இருக்காங்க 12 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப per day work 1/6, 1/8, 1/12. Doing that work together they get an amount of rupees. So total together அப்படின்னா என்ன? இதனுடைய இந்த அமௌண்ட் A plus B plus C 3 பேர் சேர்ந்து ரிசீவ் பண்ற அந்த ஷேர், டோட்டல் ஷேர், டோட்டல் அமௌண்ட், டோட்டல் வேஜஸ் நான் rupees 1350. What is the share of B in that amount? இதுல B ஓட ஷேர் மட்டும் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப per day ஒர்க்கோட பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஒர்க்கோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So A is to B is to C. இந்த ஒர்க்கோட ரேஷியோ தான் எதுக்கு ஈக்குவலண்ட்? டைரக்டா இந்த ஷேருக்கு இல்ல வேஜஸ்க்கு ஈக்குவலண்ட். ஓகேவா? So A is to B is to C is nothing but 1/6 is to 1/8 is to 1/12. இத எல்லாமே ஈக்குவலண்ட் பண்ணணும். ஓகேவா? ஈக்குவலண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? 6 8 12 6 8 12 எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? So 2 3 4 6. Again we can put 3 1 4 2. So again we can put 2 1 2 1. Okay, 2 into 3 6, 6 into 2 12, 12 into 2 24. 24 is the total part. Okay ba? So 24 the LCM. Okay, 6 8 12 க்கு 24 தான் LCM. So 24 க்கு ஈக்குவலன்ட் பண்ணிட்டா நம்ம ஒர்க்கோடைய ஷேர் கண்டுபிடிச்சிடலாம், அந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? So 24 க்கு ஈக்குவலன்ட் பண்ணுங்க. 24 க்கு ஈக்குவலன்ட் பண்ணா 6 into 4 24 வரும். அப்ப நியூமரேட்டர்ல 1 into 4 பண்ணணும். 8 into 3 24. அப்ப நியூமரேட்டர்ல 1 into 3 3 வரும். ஓகேவா? 12 into 2 24. அப்ப நியூமரேட்டர்ல 1 into 2 that is 2. So the share or the ratio of A is to B is to C in the total share is 4 is to 3 is to 2. ஓகேவா? இப்ப A ஓட ஷேர் 4, B ஓட ஷேர் 3, C ஓட ஷேர் 2. அப்ப டோட்டல் ஷேர் என்ன கொடுத்திருக்காங்க? 1350. அப்ப டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ? 4 plus 3 plus 2. 4 plus 3 7, 7 plus 2 9. So 9 parts இருக்கு. 9 தான் என்னது? 1350. 1350. இதுல என்ன கேக்குறாங்க? B ஓட ஷேர் எவ்வளோன்னு கேக்குறாங்க. B ஓட ஷேர் எவ்வளோ? 3. 3 out of 9. 9ல 3 parts வந்து B ஓட ஷேர். ஓகேவா? So total amount is 9 ஓட ஈக்குவலன்ட்னா 1350. எல்லாரும் சேர்ந்த பார்ட்ஸ் ஓட ஈக்குவலன்ட் 9. எல்லாரும் சேர்ந்து வாங்குற வேஜஸ் வந்து 1350. அதனால நம்மளுக்கு கேக்குறது B ஓட ஷேர் தான். So 3/9 into 1350. So இத கட் பண்ணுங்க. 1 3 3 3. Okay, 3 4 3 12, remaining 1 15, 5 3s are 15.
So the share of B is rupees 450. Okay, option B is your answer. Okay, let's move to the fourth question. A and B undertook to do a piece of work for rupees 4500. Okay, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க் எடுக்கிறாங்க rupees எவ்வளவுக்குன்னா 4500. A alone could do it in 8 days. A மட்டும் 8 daysல கம்ப்ளீட் பண்றாரு. ஓகே, B alone in 12 days. B வந்து 12 daysல கம்ப்ளீட் பண்றாரு. With the assistance of C, they finished the பாருங்க A alone, A மட்டும் தனியா 8 days, B மட்டும் தனியா 12 days. இவங்க ரெண்டு பேரும் with the assistance of C அப்படின்னா A plus B plus C ஹெல்ப்போட C ஓட ஹெல்ப்போட they finished the work in 4 days. இப்போ இவங்க மூணு பேர் சேர்ந்து 4 நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க. then C share of money is, அப்ப C ஓட ஷேர் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா, சோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1 to 2 piece of work. ஓகே, இப்போ C ய கூப்பிட்டுக்கறாங்க. இங்க பாருங்க A தனியா பண்ணா 8 daysல பண்றாங்க, B தனியா பண்ணா 12 days. C ஓட சேர்ந்தா ஒர்க் 4 daysல கம்ப்ளீட் ஆகுது. இப்போ C ஓட ஷேர் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ என்னது கான்செப்ட், A வந்து 8 days, அப்ப பெர் டே ஒர்க் வந்து 1/8. B ஓட இது 1/12. இவங்க மூணு பேர் சேர்றது 1/4. 4ல ஒரு பார்ட் ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் பெர் டே ஒர்க். ஓகேவா, ஒர்க்கோட பார்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ ஒர்க்கோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப C ஓட ஷேர் கேக்குறாங்க. இப்ப A ஓட ஷேரையும் B ஓட ஷேரையும் இப்ப சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு C ஓட ஒர்க்கோட பார்ட் கிடைச்சிடும். இப்ப A plus B plus C இவங்க மூணு பேர் சேர்ந்து பண்றது பெர் டே ஒர்க் வந்து 1/4. ஓகேவா, இப்ப A தனியா பண்ணா 1/8, B தனியா பண்றது 1/12, C plus C equal to 1/4. இப்ப C is nothing but 1/4 minus 1/8 minus 1/12. So LCM எடுத்தோம்னா 4, 8, 12, 4, 1, 2, 3. So 4 2s are 8, 8 into 3, 24. Okay, so 24 is the LCM. So 24 பண்ணிட்டீங்கன்னா 6 4s are 24, 3 8s are 24, 2. அப்ப 1/24. C வந்து தனியா கம்ப்ளீட் பண்ணாருன்னா எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு? இப்ப C ஓட ஒர்க்கோட பார்ட், C வந்து 24ல ஒரு நாள்ல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப C இதை என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா, சோ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா C வந்து 24 daysல கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஓகேவா, C தனியா அந்த ஒர்க்க பண்ணாருன்னா 24 days எடுத்துப்பாரு. இப்ப A தனியா பண்ணாருன்னா 8 daysல கம்ப்ளீட் பண்றாரு, B தனியா பண்ணா 12 daysல கம்ப்ளீட் பண்றாரு. இப்ப C தனியா பண்ணோம். இப்ப C வந்து இங்க பாருங்க டேஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்ப ஒர்க்கோடைய பெர் டே பார்ட்டை யூஸ் பண்ணி 1/4 வச்சு கடைசியா ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டேஸ் கிடைக்கும். இதுதான் நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4லாம் பார்த்திருக்கோம். ஓகேவா, சோ அந்த லிங்க்ஸ்ல யூஸ் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. அந்த ஒர்க்கோடைய பார்ட்டை ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நம்மளுக்கு டேஸ் கிடைச்சிடும். ஓகேவா, சோ இப்போ வந்து C எவ்வளவு நாள்ல தனியா பண்ணியிருப்பாரு? 24 daysல பண்ணியிருக்கிறாரு. அப்ப பெர் டே வந்து 24ல 1. ஓகேவா, இப்ப ஒர்க்கோடைய பார்ட் மூணுத்துக்குமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வாங்க, இப்ப ஒர்க்கோடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஒர்க்கோடைய ரேஷியோ A:B:C. ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி? 1/8 1/12. C உடைய ரேஷியோ 1/24. ஓகேவா, சோ இதுதான் அவங்களுடைய ஒர்க்கோடைய பார்ட். இப்போ ஒர்க் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு இது எப்படி LCM எடுக்கணும்? ஓகேவா, 8, 12, 24. so LCM 24 obviously. ஓகேவா, so 24 is your LCM. so 24 க்கு ஈக்குவலன்ட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 3 8s are 24, 2 12s are 24, 1 24 24. ஓகேவா, சோ A:B:C. சோ ஷேர் என்ன பாருங்க, A கீழ இருக்கத கட் பண்ணிக்கோங்க. LCM எல்லாமே ஈக்குவலன்ட் பண்ணியாச்சு. சோ A:B:C இவங்களோட மூணு பேத்தோட ஷேர் எவ்வளவுனா 3:2:1. ஓகேவா, சோ this is the share. சோ டோட்டலா எவ்வளவு வாங்குறாங்க? A and B undertook to do a piece of work. இவ்வளவுதான் வாங்குறாங்க.
ஓகேவா, கடைசியா சிஏ சேர்த்துக்கிறாங்க. ஸோ டோட்டலா 3, 2, 1 6 பார்ட்ஸ் எவ்வளோ, 6 பார்ட்ஸ் தான் டோட்டலா 4500. இப்போ நம்ம சில மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சி ஷேர். அப்புறமா சிஏ ஹெல்ப் கேட்டு 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்புறம் சிக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, அவங்க ஷேர்ல இருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. ஓகேவா, அப்ப எவ்வளவு கொடுப்பாங்க, சி ஓட இது 1 அவுட் ஆஃப் 3 plus 2 plus 1, that is total 6 parts into 4500. so cut பண்ணீங்கன்னா 1 6 7 6 are 42, remaining 3 இருக்கும் 30, 5 6 are 30, is rupees 750 is your answer. Okay, option C is your answer. Let's move to the fifth question. 3 persons undertake to complete a piece of work for rupees 1200. First person can complete the work in 8 days, second person in 12 days, and third person in 16 days. They complete the work with the help of the fourth person in 3 days. What does the fourth person get? Last question எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரியே தான் ஃபாஸ்டா போடுங்க. ஸோ 3 பேர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் பிளஸ் செகண்ட் பர்சன் பிளஸ் தேர்ட் பர்சன். 3 பேரும் எவ்வளோ ஒரு வேலையை எடுத்திருக்கிறாங்கன்னா 1200 ருபீஸ்க்கு எடுத்திருக்காங்க. rupees 1200. ஃபர்ஸ்ட் பர்சன் மட்டும் தனியா எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்றாரு, 8 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப பெர் டே ஒர்க் 1/8. செகண்ட் பர்சன் இன் 12 டேஸ், செகண்ட் பர்சன் வந்து 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப அவரோட பெர் டே ஒர்க் 1/12. தேர்ட் பர்சன் வந்து 16 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப அவர் பெர் டே ஒர்க் வந்து 1/16. they complete the work with the help of the fourth person. இப்ப 1 plus 2 plus 3 plus 4, first person, second, third, fourth person, 4 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள்லனா 3 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. that is 1/3. இப்ப fourth மட்டும் வேணும்னா மீதி 3ஐயும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். டோட்டல்ல இருந்து மீதி 3ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப இப்ப நம்மளுக்கு வந்து fourth பர்சனோட ஷேர் தான் கேக்குறாங்க. ஓகேவா, இப்ப fourth பர்சன் எவ்வளவு நாள்ல முடிப்பாரு, fourth பர்சன் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாருன்னா 1/3 minus 1/8 minus 1/12 minus 1/16. ஸோ இதுக்கு எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ வந்து ஃபோர்த் பர்சன் எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாரு, அதாவது இது ஒர்க்கோடைய பார்ட்டு. இந்த ஒர்க்கோடைய பார்ட்டை ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிச்சிடலாம். பழைய கொஸ்டின் எப்படி பண்ணீங்களோ அதே மெத்தட் தான். எல்சிஎம் எடுங்க, 3, 8, 12, 16. ஓகே, ஸோ இதுல பண்ணா 4, 3, 2, 3 4s are 12, 4 4s are 16. Again 3, 1 2 1 4. Again 2, 1 1 1 2. Okay, 4 3 12, 12 2s are 24, 24 into 2 48. So 48 is the LCM. So 48 க்கு பண்ணீங்கன்னா 3, 16 into 3 48, 8, 6 8s are 48, 12, 12 4 12s are 48, then 16, 3 into 16 48. ஓகேவா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 48 இருக்கு, 16 minus 6 10 இருக்கும், 10 minus 4 minus 3 minus 7. ஸோ 10 minus 7 3, 3/14. 3/14 னா 1/16. it is 1/16. இதுதான் ஒர்க்கோட 16 பார்ட்ல ஒரு பார்ட் பெர் டேல கம்ப்ளீட் பண்றாரு. அப்போ ஃபோர்த் பர்சன் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு, 16 டேஸ்ல தனியா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அப்ப அவருடைய ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா A/B/C 1:2:3:4 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இல்ல A/B/C/D. என்னைக்கும் நம்ம இந்த ஃபோர்த் பர்சன், ஓகேவா, இந்த டியோட பார்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இப்ப ரேஷியோ என்ன, ஃபர்ஸ்ட்டுக்கு 1/8, 1/12, 1/16. அதே மாதிரி ஃபோர்த் பர்சன் எவ்வளவு, 1/16. ஓகேவா, ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 48 கிடைக்கும். ஸோ 48க்கு ரிலேட் பண்ணுங்க. பழைய மாதிரி ஒருவருக்கும் 48 நான் தனியா போடல. ஓகேவா, 48க்கு ரிலேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 8 6 8s are 48, 6 ஷேர் கிடைக்கும். 48க்கு ரிலேட் பண்ணுங்க, ஏன்னா எல்சிஎம் இதுக்கு எல்லாத்துக்கும் காமனானது எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் 48 வருது. ஸோ டினாமினேட்டரை 48க்கு ஈக்குவல் பண்ணணும். நான் ஒன்னொன்னுக்கும் 48 போடல. ஸோ நியூமரேட்டரை ஈக்குவல் பண்ணுங்க 48க்கு. 6 8s are 48, ஏவோட ஷேர். அப்ப 12 4s are 48, 16 into 3s are 48. அதே மாதிரி 3. ஸோ திஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் 1:2:3:4. 4 பர்சன், 4 பர்சனோடைய அவங்களுடைய ஒரு பார்ட்டும் ஷேரும்
ஓகே, ஒர்க்கோட பார்ட் இஸ் நத்திங் பட் வேஜஸோட ஷேர் இவ்வளவு தான் போகுது. ஸோ டோட்டலா எவ்வளவு வருது பாருங்க, 6 + 4 10, 10 + 6 16 வருது. அப்ப 16ல நம்ம யாரோட ஷேர் கண்டுபிடிக்கணும், டி உடையது 3. இதே தேர்ட் பர்சன் கேட்டிருந்தாலும் ஃபோர்த் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு சேம் தான் வரும், ஃபோர்த் பர்சன், ஏன்னா ரெண்டு பேர்த்தோட ஷேருமே 3 தான். ஓகேவா? அப்ப 3/16 into what is the total value? இந்த வேலை எவ்வளவுக்கு எடுத்திருக்காங்க, 1200. ஓகே, 1200க்கு எடுத்திருக்காங்க. This is the share of D or fourth person. ஓகேவா? so 16 1200 இருக்கு. so 2 ஆல கட் பண்ணுங்க, 8 600 ன்னு வரும். ஓகேவா? so 8 ஆல கட் பண்ணுங்க, 6 is 48, 7 8 is 56, 7 8 is 56 வருது. remaining 4, 5 8 is 40. 75 into 3, the value is 150. 150 or 75 rupees 225. So option A is your answer. Okay, let's move to the sixth question. A, B and C completed work costing rupees 1800. A, B, C மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. எவ்வளோக்குன்னா rupees 1800. A worked for 6 days. A வந்து 6 நாள் வேலை செய்யறாரு. B for 4 days 4 நாள் வேலை செய்யறாரு. C for 9 days 9 நாள் வேலை செய்யறாரு. If their daily wages are in the ratio 5:6:4, daily wages, so daily important ஆன விஷயம், daily wages are in the ratio. ஆனா A வந்து 6 நாள் வேலை செய்யறாரு, B வந்து 4 நாள் வேலை செய்யறாரு, C வந்து 9 நாள் வேலை செய்யறாரு. ஆனா அவங்களுடைய டெய்லி வேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒர்க்கோட ரேஷியோ கிடையாது. ஓகேவா? ஸோ ஒர்க்கோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எத்தனை நாள் ஒர்க் செஞ்சாங்க, 6 நாள் ஒர்க் செஞ்சாங்க ஏ, அவருடைய டெய்லி வேஜஸ் 5. அதே மாதிரி 4 நாள் பி ஒர்க் பண்ணாங்க, அவருடைய டெய்லி வேஜஸ் 6. சி வந்து 9 டேஸ் ஒர்க் பண்ணாங்க, அவருடைய டெய்லி வேஜஸ் 4. ஓகேவா? இதுதான் ஒர்க்கோட ரேஷியோ. ஓகேவா? ஸோ பாருங்க, 6 5s are 30, then 6 4s are 24, 9 4s are 36. ஸோ இதுதான் ஒர்க்கோட ரேஷியோ. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க, 2 ஆல கட் பண்ணுங்க, 15 12 here 18. ஓகேவா? அகைன் 3 ஆல கட் பண்ணுங்க, 5 3s are 15, 4 3s are 12, 6 3s are 18. Okay, this is the ratio. This is the ratio, work ratio or wages oda ratio. Work ratio find out பண்ணியாச்சு for A, B and C find out பண்ணியாச்சு. Okay, how much amount will be received by A? Okay, so total parts, A ஓட part 5, B ஓடது 4, C ஓடது 6. இந்த மூணு பேர் சேர்ந்தது தான் எவ்வளோக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, 1800. so 5 plus 4 9, 9 plus 6 15. so 15 parts total parts, அதனுடைய அமௌண்ட் 1800. இப்போ நம்மளுக்கு ஏதோட இது கேட்குறாங்க, A ஓட ஷேர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. A ஓட பார்ட் எவ்வளோ, 5. ஓகே, 1535. 3 ஆல கட் பண்ணீங்கன்னா 6 3s are 18. so rupees 600 is the share of A. Option B is your answer. Next question. A man and a boy received rupees 800 as wages for 5 days for the work they did together. The man's efficiency in the work was 3 times that of the boy. What is the daily wages of the boy? Okay, என்ன கேக்குறாங்கன்னா, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, a man and a boy ரெண்டு பேரும் rupees 800 வாங்குறாங்க as a wages for 5 days. 5 days வேலை செஞ்சு 800 rupees they work together. ரெண்டு பேரும் மேனும் பாயும் ரெண்டு பேரும் சேர்ந்து, மேன் அண்ட் பாய் ரெண்டு பேரும் சேர்ந்து rupees 800 for 5 days வாங்குறாங்க. 5 day ஓட வேஜ் தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு வாங்குறாங்க. the man's efficiency in the work was 3 times that of the boy. man efficiency எப்படி இருக்குன்னா 3 times of the boy. அப்ப man உடைய efficiency எப்படி இருக்கும், 3:1. இதுதான் ஒர்க்கோடைய ரேஷியோ. அவர் அந்த பாயை விட 3 times ஒர்க் பண்ணுவார். எஃபிஷியன்சி வந்து 3 times அதிகமா இருக்கும் பாயை விட.
ஸோ அப்போ மேன் அண்ட் பாயோட ஒர்க்கோட ரேஷியோ ஆர் எஃபிஷியன்சியோட ரேஷியோ எப்படி இருக்கும்? 3:1 இருக்கும். அதே மாதிரி வேஜஸோட ரேஷியோவும் 3:1 இருக்கும். ஓகேவா? ஏன்னா எஃபிஷியன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேஜஸ்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டெய்லி வேஜஸ் ஆஃப் த பாய்? ஸோ இப்போ 5 டேஸோட வேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கேட்கறது டெய்லி வேஜஸ் ஆஃப் பாயோட டெய்லி வேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மேன் அண்ட் பாய் உடைய பெர் டே 1 டே வேஜ் எவ்வளோ? 800 by 5. ஸோ கட் பண்ணீங்கன்னா 15. ஸோ ரிமைனிங் 3 இருக்கும் 30. 6 by 30 160. தட் இஸ் rupees 160 தான் டெய்லி வேஜ். டெய்லி வேஜ் ஆஃப் போத் மேன் அண்ட் பாய், ரெண்டு பேரும் சேர்ந்தா. இப்போ ஒர்க்கோட ரேஷியோ வந்து 3:1. இப்போ ரெண்டு பேரும் சேரும் போது தட் இஸ் 4, 3 and 1, that is 4 parts. டோட்டலா 4 parts. இந்த 4 part உடைய ஒர்த் தான் rupees 160 பெர் டேக்கு வாங்குறாங்க. இப்போ நம்மளுக்கு கேட்கறது மேன் இல்ல பாய். பாயோட டெய்லி வேஜ். பாய் வந்து 1. ஓகேவா? அப்போ 1/4 into 160, that is nothing but 40 rupees. 40 is your answer. Option B. Moving to the next question. 8th question. If 5 men or 7 women, very important, or கொடுத்திருக்காங்களா and கொடுத்திருக்காங்களான்னு நோட் பண்ணுங்க. ஓகேவா? or 7 women can earn rupees 5,250 per day. How would 7 men and 13 women earn per day? இது பாத்தீங்கன்னா 5 men or 7 women ஒரு நாள்ல எவ்வளவு earn பண்றாங்க? rupees 5,250. அப்ப 5 men உடைய ஒர்த்தும் 5,250. அதே மாதிரி 7 women உடைய ஒர்த்தும் 5,250. அவங்களுடைய per day earning. ஓகேவா? இப்ப என்ன கேக்குறாங்க? 7 men அண்ட்னா நத்திங் பட் அடிஷன். 13 women earn பண்றாங்க. per டேக்கு எவ்வளவு earn பண்றாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேவா? இது ஃபாஸ்டா மேத்தமெட்டிக்கல் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் மெத்தட் தான். ஓகேவா? அண்ட் ஃபைனலி அடிஷன். ஓகேவா? இது பெரிய லாஜிக்கலா திங்க் பண்ணணுங்கிறதுனால ஜஸ்ட் கால்குலேஷன் தான். இப்ப 5 men இவ்வளவு இருக்காங்க, 7 women இவ்வளவு earn பண்றாங்க. இப்ப 7 மென்னும் 13 விமனும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள்ல எவ்வளவு earn பண்றாங்கிறது தான் क्वेश्चन. அப்ப 1 men எவ்வளவு earn பண்ணிருப்பாங்க? 5,250 by 5. ஓகே, கட் பண்ணீங்கன்னா 15, then 2 is very small, so 25, 1050. that is 1 men வந்து per day எவ்வளவு earn பண்றாங்கன்னா 1050 earn பண்றாங்க. அப்ப 7 men என்ன earn பண்ணிருப்பாங்க? 1050 into 7. 7 5 35, 177. so this is 7 men கண்டுபிடிச்சாச்சு. 7350. ஓகே, இப்ப 7 women வந்து 5250 earn பண்றாங்க. அப்ப 1 women வந்து 5250 by 7. so கட் பண்ணீங்கன்னா 7 7s are 49, remaining 3 இருக்கும், 35 இருக்கும், 5 7s are 35, 750. இதுதான் அவங்க per day earning. இப்போ என்ன 13 women எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 750 into 13. 13 into 0 0, 13 into 5 65. okay, 6. then 7 into 13 91. so 91 plus 6 97. ஓகேவா? so 13 women உடைய per day earning வந்து 9750. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா that is your answer. 9750 773 7350. 50 50 100. okay, 7 3 10 1 11 10 17. so 17,000 rupees, 17,100 is your answer. so very option again B is your answer. next question. 2 men and 1 woman together can complete a piece of work in 14 days, while 4 women and 2 men together can do it in 8 days. If a man get rupees 600 per day, how much should a woman get per day? okay, equation frame பண்ணி equation solve பண்ணி answer find out பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்க, இங்க பாருங்க 2 men and 1 woman
can do a piece of work in 14 days la complete பண்றாங்க அப்ப per day work 1/14 okay this is equation number 1 equation 2 while 4 women careful போடணும் women first கொடுத்திருக்காங்க and 2 men together can do it in 8 days 8 days la complete பண்றாங்க அப்ப per day work 1/8 okay equation 2 if a man வந்து 600 per day வாங்குறாங்கன்னா women எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் क्वेश्चन ஓகே இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா இப்ப ஒர்க்கோட பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா சோ இதை லீவ் பண்ணிடுங்க இது டேஸை வச்சு நம்ம ஒர்க்கோட பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஒர்க்கோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் மேன் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் விமன் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி that means work ratio எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு தானே directly proportional to wages ஓகேவா அப்ப அதை வச்சு மேனுக்கு கொடுத்திருக்காங்க விமனுக்கு எவ்வளவுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் that is the simple thing ஓகேவா ஈக்குவேஷன் சால்விங் மெத்தட் யூஸ் பண்ணுங்க இப்போ பாருங்க ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2 பண்ணலாம் இல்ல 2 மைனஸ் 1 எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ 1 மைனஸ் 2 பண்ணீங்கன்னா சைன் சேஞ்ச் பண்ணுங்க என்ன கிடைக்கும் சோ 2 men and 2 men cancel ஆயிடும் 1 woman minus 4 women that is minus 3 women that is nothing but 1/14 minus 1/8 வரும் அப்ப minus 3 women equal to 14 க்கும் 8 க்கும் LCM எடுத்தீங்கன்னா 2 7 4 sums are 28 into 56 okay so 56 is your LCM so 14 into 4 56 8 into 7 56 that is 3 women equal to minus 3 women equal to 4 minus 7 minus 3/56 இப்போ minus women that is 3 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க 3 will get cancelled minus 1/56 minus and minus get cancelled that is plus அப்ப 1 women உடைய work உடைய part 56 ல ஒரு part அப்ப 56 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க தனியா ஒரு women இப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் substitute this value in first equation அப்பதான் men உடைய work உடைய part கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்ப 2 men plus 1/56 equal to 1/14 அப்பதான் men உடைய part நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்ப 2 men that is equal to 1/14 minus 1/56 again LCM is 56 14 into 4 56 minus 1 that is 2 men equal to 3/56 okay va ipo 1 men equal to 3/56 into 2 112 okay ipa women உடைய work part கண்டுபிடிச்சாச்சு men உடைய work part கண்டுபிடிச்சாச்சு இப்ப man and women உடைய ratio அவங்களுடைய efficiency உடைய work உடைய ratio கண்டுபிடிக்கணும் அப்ப men எவ்வளவு 3/112 women எவ்வளவு 1/56 that is the numerator la varumbodhu 3/112 into 56/1 so 156 256 appa men and women oda ratio evlo irukku men and women in the ratio 3:2 okay idha work oda ratio or efficiency oda ratio directly proportional to wages oda ratio so ipo enna kuduthirukanga man get rupees 600 per day man oda part evlo 3 appa 3 part 600 na we need to find what 2 part women oda part evlo 2 appa 2 part evlo okay va cut pannina 3 into 2 6 200 that is 200 into 2 rupees 400 is your answer is the wages of women per day option D is your answer see இது இவ்ளோ ஈக்குவேஷன் போட்டு நாம சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் நமக்கு இருக்காது எக்ஸாம்ல இத ஒரு ட்ரிக் மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன் approach 2 இப்ப சேம் 2 men plus 1 woman can do a piece of work in 14 days அப்ப 1/14 this is the work part இப்ப அதே மாதிரி செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க 4 women and 2 men and 4 women can do a piece of work in 8 days அப்ப work oda part 1/8 ஓகேவா இப்போ இந்த 14 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா அப்ப என்ன கிடைக்கும் ஈக்குவேஷன் எப்படி மாறும் 14 into 2 28 men plus 14 women equal to 1 this is equation 1
இப்போ இங்க பாருங்க இதையும் இப்படி பிரிங் பண்ணுங்க 8 2s are 16 men and 8 4s are 32 women that is equal to 1 ஓகேவா equation 1 equation 2 equation 1 and 2 ல right hand side பாருங்க 1 and 1 so equate பண்ணுங்க equate 1 and 2 because right hand side is same right hand side is 1 so automatically LHS is equal so அப்படி பண்ணீங்கன்னா 28 men plus 14 women equal to 16 men and 32 women ஓகேவா புரியுதா ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன் ஏன்னா பிகாஸ் ரைட் ஹேண்ட் சைட் we are having same value 1 ஓகேவா ஸோ ரெண்டு LHSையும் ஈக்குவேட் பண்ணியாச்சு இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க men எல்லாம் ஒரு பக்கம் women எல்லாம் ஒரு பக்கம் அப்ப 32 women minus 14 women ஓகேவா இப்போ என்ன கிடைக்கும் 28 ல 16 போச்சுன்னா remaining 12 men that is equal to women 32 minus 14 32 minus 14 32 women minus 14 women எவ்வளோ 18 women வருவாங்க இப்போ women இந்த பக்கம் ரேஷியோ கண்டுபிடிங்க W இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க women கீழே கொண்டு வந்துருங்க 18 by 12 6ல கட் பண்ணுங்க 2 3 2 6 are 12 3 6 are 18 that is the ratio 3:2 இப்போ தெரியுங்களா போன மாதிரி போன மெத்தட் மாதிரி அப்ரோச் 1 மாதிரி வந்துருச்சா men and women என்ன ரேஷியோல இருக்காங்க 3:2 ரேஷியோல இருக்காங்க மென்னோட இது எவ்வளவு கொடுத்திருக்காங்க 600 அப்ப 3 பார்ட்ஸ் 600னா 2 பார்ட்ஸ் எவ்வளவு கட் பண்ணீங்கன்னா 400 is your answer ஓகேவா சோ இது அப்ரோச் 2 இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வெச்சுக்கோங்க இந்த மாதிரி சம்ஸை நீங்க இப்படி சால்வ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஈக்குவேஷன் எடுத்து நீங்க சால்வ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்றது டைம் எடுக்கும் இப்படின்னா ஈஸியா ஈக்குவேட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन A, B and C together earn 150 per day while A and C together earn rupees 94 B and C together earn 76 the daily wages of C is super A, B and C together earn rupees 150 per day earn பண்றாங்க take this first equation அப்புறம் A and C எவ்வளவு earn பண்றாங்க rupees 94 earn பண்றாங்க then B and C together earn 76 per day earn பண்றாங்க ஓகேவா சோ இப்ப daily earning of C தான் என்னன்னு கேக்குறாங்க take this equation 2 take this equation 3 இப்ப பாருங்க A B C மூணு பேர் சேர்ந்து இவ்வளவு கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்ப செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க இங்க C வராரு அதே மாதிரி இங்கேயும் ஒரு C வராரு A வராங்க B வராங்க இப்ப ஈக்குவேஷன் 2 plus ஈக்குவேஷன் 3 பண்ணுங்க என்ன கிடைக்கும் பாருங்க A இருக்காங்க plus B இருக்கிறாங்க இங்க ஒரு C இங்க ஒரு C அப்ப 2C ஓகேவா இப்ப 94 plus 76 எவ்வளவு வரும் 94 over 6 100 100 plus 70 170 இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க இப்ப நமக்கு C மட்டும் தான் வேணும் ஓகேவா இங்க பாருங்க ஒரு எக்ஸ்ட்ரா C இருக்கிறாரு அப்ப ABC ஐ சப்ட்ராக்ட் பண்ணிட்டேனா ஒரு எக்ஸ்ட்ரா C இருக்கிறாரு AB இருக்கிறாரு இதோட இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு C எவ்வளவு ஆட் பண்றாருன்னு கிடைச்சிரும் சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன A plus B plus C that is equal to 150 சப்ட்ராக்ட் பண்ணுங்க சைன் சேஞ்ச் பண்ணுங்க A cancel B cancel 2C minus C that is 1C that is equal to 150 minus 70 rupees 20 okay so option B is an answer so that's it friends நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம வீடியோஸ் ரெகுலரா பாருங்க நிறைய பிளேலிஸ்ட்ல நிறைய சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன் நிறைய கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே பாருங்க ரீசனிங் டாபிக்ஸ்லாம் இருக்கு குவான்ஸ்ல இப்பதான் நான் போட்டுட்டு இருக்கேன் அதையும் பாருங்க பார்ட் 1ல இருந்து மறக்காம பாருங்க ஏன்னா ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட் வரும் டைம் அண்ட் ஒர்க் எங்க பிளேஸ்மெண்ட்னாலும் இல்ல கேம்பஸ் இன்டர்வியூனாலும் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே இருக்கவே இருக்காது ஈவன் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஓகே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and thank you so much